ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்எஸ்சி அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் பேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது இது வரலாம் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் வியூ அப்படின்ற ஆப்ஷனை காமிச்சு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ண இல்லையா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இதில் பார்த்து இங்கே கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெய்டுன்னு காமிக்கும். ஓகேவா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கன்ஃபார்ம்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே எடிட் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? உங்கள் அப்ளிகேஷன் பார்க்கணுன்னா இங்கே வியூ ஆப்ஷன் இருக்குது. அது வியூவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அப்லோட் அண்ட் வியூ டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹேண்டிகேப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அதில் வரும் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகேவா? மற்றவங்கெல்லாம் யாரும் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த டீட்டெயில்ஸ் மெயினாக பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவீங்க. கடைசியில் சப்மிட் பண்ணாமல் ஏதோ எடிட் பண்ண போய். அதனால தான் இந்த கன்ஃபார்ம்டு ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்கன்றேன். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த வியூ ஆப்ஷனில் உங்களோட பிடிஎஃப்பில் ஆல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஃபுல்லாக, இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷன் உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா பட் கரெக்டாக லாஸ்ட்டில் சப்மிட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 24/5/2025 நைட்டு 12 மணி வரலாம் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்போ தான் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அது வரலாம் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டேட்டு முடிஞ்சுமே 29/5/2025, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/5/2025 இந்த இடைப்பட்டில் ஒரு 3 நாள் கேப்லையும் டைம் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகுது. காலைல 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதனால் முக்கியமாக எல்லாருமே இந்த ஃபார்மேட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதனாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அண்டு பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் வாங்காமல் வச்சுன்னு இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்களாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.